வெல்கம் டு த சேனல் அவுட் ஆஃப் சிலபஸ் வித் கலைஜோதி பழமலை. மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும், இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும், இல்லை ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அடுத்த பொசிஷனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். கம்பெனி ஸ்ட்ரக்சருங்கிறது கம்பெனியில் இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற வேரியஸ் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன் அதையும் சொல்கிறது தான் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, பிளான்ட் இன்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ், ஃபைனான்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஒரு கம்பெனியில் இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க, அதுக்கு கீழே டெபுட்டி மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ட்ரைனி இருப்பாங்க. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனைசேஷன். எந்த ஒரு கம்பெனிக்கும் விஷன், மிஷன் 2 விஷயம் இருக்கும். ஒரு கம்பெனி ஃபியூச்சரில் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் விஷன். அதுக்காக இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன ஆக்ஷன்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு இருக்கு இல்லையா, அதுதான் மிஷன். இந்த விஷன், மிஷனை மையமாக கொண்டு தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சரி, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டா அதில் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த எஸ்ஓபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த எஸ்ஓபினா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நமக்கு கொடுத்துருக்கிற எஸ்ஓபி படி தான் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். அது லோ பொசிஷனாக இருந்தாலும் சரி, ஹை பொசிஷனாக இருந்தாலும் சரி, எஸ்ஓபி படி தான் டெய்லி ஒர்க் பண்ணுவோம். இந்த டெய்லி ஒர்க் இருக்கு இல்லையா, அதை தான் டெய்லி ரொட்டீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஆர்எம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற வேரியஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பிளான் இருக்கும். இயர்லி பிளான், மந்த் பிளான், டே பிளான்ட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்து இந்த பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிளானை நம்ம அச்சீவ் பண்ணோமா, அதான் பிளான் வெஸ் ஆக்சுவல். அப்படி அச்சீவ் பண்ணலைன்னா அதை தான் நம்ம கேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேப் எதனால் ஏற்பட்டது அப்படின்ட்டு அனலைசிஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கேப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப்புங்கிறது எதனா ப்ராப்ளத்தினால தான் அக்யூர் ஆகிருக்கும். அந்த ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிங்கிறது. இதுக்குன்னு நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அதை லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் மேன் பவர் எடுக்கிறது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களோட பே ரோல் மெயின்டைன் பண்ணுறது, அதை தாண்டி எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டுன்னு நிறைய விஷயம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் ஷார்ட்டாக சொல்கிறேன் இதில். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, நியூ கஸ்டமர்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இருக்கிற கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி ரிட்டர்ன் வர வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்ன்றது நம்ம எந்த ப்ராடக்ட் நம்ம தயாரிக்க போகிறோமோ அதுக்கு தேவையான எல்லா சைல்டு பார்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட். ஃபினான்ஸ் அந்த ஆர்கனைசேஷனோட என்டையர் வரவு செலவு கணக்குகளை எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான். மந்தோட ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மந்தோட டார்கெட் தான் மந்த் பிளான் அப்படிங்கிறது. அதை அச்சீவ் பண்ண டே வைஸில் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டே பிளான் அப்படிங்கிறது. நம்ம சைல்டு பார்ட்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஒரு நம்ம ப்ராடக்டாக மாற்றுறோம் இல்லையா, அசம்பிள் பண்ணுறது தான் அந்த அசம்பிளி லைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அசம்பிள் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட் தயார் பண்ணும்போது அதோட குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணுறது தான் குவாலிட்டி செக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி ப்ராசஸ் செக் பண்ணுறது, சரியான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்தந்த மாடலுக்கு தகுந்தது அப்படின்னு செக் பண்ணுறது, ஃபைனல் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் குவாலிட்டி பார்ப்பாங்க. அப்புறம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் ஏற்படும் இல்லையா, இந்த ப்ராப்ளம்ஸில் 2 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த ட்ரேசபிலிட்டி, ப்ரோக்ராமிங், இந்த கேமரா என்ஜின்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் யார் பார்ப்பாங்கன்னா பிளான்ட் இன்ஜினியரிங் பார்ப்பாங்க. அதாவது பிஎல்இன்னு சொல்கிற பிளான்ட் இன்ஜினியரிங் பார்ப்பாங்க. ஃபிக்சர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, போல்டு டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயின்டெனன்ஸ் டீம் வந்து பார்ப்பாங்க. 4M அப்படின்னா மேன், மிஷின், மெத்தட், மெட்டீரியல். இந்த 4 எம்மும் சரியாக இருந்ததுன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நம்ம ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். இதை நிறைய சப்டிவிஷனாக டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கமிங் குவாலிட்டி, இன் ப்ராசஸ் குவாலிட்டி, குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அப்படின்ட்டு. இந்த டிக்யூம்னு சொல்கிற டோட்டல் குவாலிட்டி மேனேஜ் பண்ணுறது என்டையர் ஆர்கனைசேஷனுக்கான குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேர்ஹவுஸ். இந்த வேர்ஹவுஸில் தான் ப்ராடக்ட் எல்லாம் பேக் ஆகி ஸ்டோர் ஆகியிருக்கும். இங்கேருந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இது வரைக்கும் பேசிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம்.
அது என்னன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல்லேருந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ், ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்த எஸ்சிஎம்எஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற கம்பெனியோட growth எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்கன்னா, இந்த என்டையர் ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டோட ப்ராசஸையும் பிளான் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அது ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். இந்த கேபிஐ அப்படிங்கிற டேர்மும் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேபிஐ அப்படின்னா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேறு வேறு கேபிஐஸ் இருக்கும். இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை இண்டிகேட் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் டூல். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண, அனலைசிஸ் பண்ண ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா யூஸ் பண்ணுற சிஸ்டம் வேணும் இல்லையா? அதுதான் இந்த இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங். இந்த ஆக்சஸ், ஓடோ, சேல்ஸ்ஃபோர்ஸ், மைக்ரோசாஃப்ட் டைனமிக் 365, சாப் பிஸ்னஸ் ஒன், ஆரக்கிள் இது எல்லாமே இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ் தான். இது கம்பெனியை பொறுத்து மாறும். அவங்கவுங்க யூஸ் பண்ணுற இந்த இஆர்பி சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சாப் யூஸ் பண்ணுறாங்க. சாப் நம்ம கற்றுக்கிறது மூலமாக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு தான். இந்த ஸ்கில்லையே 2 டைப்ஸில் சொல்லலாம். ஒன்று சாஃப்ட் ஸ்கில், இன்னொன்று ஹார்ட் ஸ்கில் அப்படின்ட்டு. சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்கில், நம்ம எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக மற்றவங்களோட கோஆப்ரேட் பண்ணிட்டு போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கிற லீடர்ஷிப், டீம் ஒர்க், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஹார்டு ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம எத்தனை லாங்குவேஜ் கற்று வச்சுருக்கோம், நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கோம், எவ்வளோ ஸ்பீடாக டைப் பண்ணுறோம், நம்ம ஒரு மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம், அதை தாண்டி நமக்கு என்ன கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, எக்ஸஸாக என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோம், இந்த சாப் மாதிரி எதனா கற்று வச்சுருக்கோமா, இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் ஹார்ட் ஸ்கில்னு சொல்கிறாங்க. நாலேஜ் இருந்தாலே ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்கில்லு டெவலப் பண்ணாலே கான்ஃபிடென்ட் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கான்ஃபிடென்ட் இருந்தாலே நம்ம எதையுமே ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடுற பசங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆப்ரேட்டராக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் அந்த ஒர்க்கை நான் தாழ்வாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. அதுலேயும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.